யார் கதரை புரியவில்லையோ அல்லது அல்லாஹ்வின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம், எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள். எனக்கு அல்லாஹ் ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள். எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முசீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோபிப்பார்கள். எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது, அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது ரப்பு இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது ரப்பு இருந்தால் இந்த பூமியில் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். யார் பூமியில் வாழ்கிறீர்கள்? அல்லாஹ் பூமியில். யார் உணவை சாப்பிடுகிறீர்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை. யார் பானத்தை அருந்துகிறீர்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற பானத்தை. யார் வருமானத்தை சாப்பிடுகிறீர்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை. அல்லாஹ் கொடுக்கின்ற உணவில், அல்லாஹ் கொடுக்கின்ற பூமியில் வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீரை அறிந்து கொண்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற கதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கதரில் மட்டும் முரண்படுகிறாய் என்றால் பூமியை விட்டுவிடு. பூமியிலும் முரண்பட்டு விடு, உணவிலும் முரண்பட்டு விடு, தண்ணீரிலும் முரண்பட்டு விடு. உனக்கு ஏதாவது அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு தயாரித்த பூமி இருந்தால் அங்கே சென்று வாழ். கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது, இதை அல்லாஹ் எதை எப்படி என்பதை சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவன் தான் இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. அல்லாஹ் இந்த பூமியில் எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் கதரை கொண்டுதான். அல்லாஹு அக்பர். இந்த அல்மனார் சென்டரிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பாடம் கற்பிக்க வேண்டும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கதரில் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் இங்கே நீங்கள், அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் நானும் இங்கே. அல்லாஹ் கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் இந்த பூமியில் நடைபெறாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இல்முடைய சபையில் இருப்பதற்கு அல்லாஹ் நம்முடைய விதியை பதிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்கவில்லை என்றாலும் சரி, அது கதருடைய அறிவில்லாமல் நடக்காது. உமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த பூமியில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது, யாரும் அறிவில்லாமல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு மரங்கள், எவ்வளவு காடுகள், எவ்வளவு பறந்து விரிந்த இந்த பூமியின் நிலப்பரப்பு. இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் விழாது. அல்லாஹு அக்பர். இப்ப ஷாமில் நடப்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? யமனில் நடப்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? அல்லது அது போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடப்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? அந்த முசீபத்துகள், அந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் அறியாமல் தான் இருக்கிறானா? எங்கே நடக்கிறது, எங்கே முஸ்லிம்களுக்கு நன்மை, எங்கே முஸ்லிம்களுக்கு தீமை, எந்த இடத்திலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது, எந்த இடத்திலே பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்ற ஞானம் எல்லாம் எமக்கு தெரிகிறது, அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அதை பார்க்காமல் இருக்கிறான் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அதை கேட்காமல் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹதீதுடைய 22வது வசனத்திலே சொல்கிறான். சூரத்துல் ஹதீத் 22வது வசனம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிகும். இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சோதனையோ அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளோ அது அல்லாஹ்வுடைய கிதாபில் அது நடப்பதற்கு முன்னால் இல்லாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்கிறான்? இந்த பூமியில் நடக்கக்கூடிய முசீபத்துகளோ அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளோ அல்லாஹ்வுடைய கிதாப் அதில் இருக்கிறது. எப்போது இருக்கிறது? அந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை பதிந்திருக்கிறான். இன்ன ذلك على الله يسير. அல்லாஹ்வுக்கு மிக லேசானது, சிரமமானது கிடையாது. நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்பது கிடையாது. அதை நடப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்
என்ன நடக்க போவது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுவதுமாக அறிந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் கதருடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் உஜூபுல் ஈமானி பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் அது வருகிறது என்பதை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சார்ந்தவன் நம்பிக்கை கொள்ளுவான். புரியுதா? மேலும் எப்படி நம்பிக்கை கொள்ளுவான்? அந்த ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று, அது இல்லாமல் ஈமான் கிடையாது. இரண்டாவது அடிப்படை என்ற நம்பிக்கையில் குர்ஆன், சுன்னஹ், அதை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள், நம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்களுடைய புரிதல்களை கொண்டு கதை எப்படி புரிய வேண்டும்? குர்ஆன் சொன்ன விதத்தில் நம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்கள் அதை புரிந்த விதத்தில் கதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன? அதை பற்றி சிந்திப்பதோ, அதை ஆராய்வதோ வெறுத்து, அதை ஆராய்வதை விட்டும் அதை சிந்திப்பதை விட்டும் விலகி முழுமையான கதரை அப்படியே ஈமான் கொள்ளுதல். அன்னல் ஈமான் பில் கதர் அர்பஉ மராத்திப். 4 தர்த்தீபுகள் அதற்கு இருக்கிறது. முதல் தர்த்தீப் என்ன? அல் மர்தபத்துல் ஊலா ஹிய மர்தபத்துல் இல்ம். கல்வி. யாருடைய கல்வி? கதருடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் கல்வி. எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான், அறிந்தவனாக இருக்கின்றான், அறிந்தவனாக இருப்பான். புரியுதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகத்தான் இருந்தான், அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான், அறிந்தவனாகத்தான் அல்லாஹ் இருப்பான். ஒரு செயல் நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விற்கு தெரியும் என்பது பாத்திலான வழிகள். இப்னு உமர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? அவர்கள் என்னை விட்டு தூரமாகட்டும், அவர்களை விட்டு நானும் தூரமாகிறேன். கதருடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை முதலாவது, கதருடைய படித்தரத்தில் முதலாவது இல்ம். அல்லாஹுடைய இல்ம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்போது பிறப்பான், பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விற்கு தெரியும். எவ்வளவு காலம் வாழ்வான் அல்லாஹ்விற்கு தெரியும். அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் எப்போது மரணிப்பான் அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் கபருடைய வேதனை அவனுக்கு உண்டா இல்லையா அல்லாஹ்விற்கு தெரியும். மறுமையுடைய விசாரணை அவனுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹ்விற்கு தெரியும். அவனுக்கு சொர்க்கமா நரகமா அல்லாஹ்விற்கு தெரியும். மறுமையில் விசாரித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பான். கிடையாது. ஒரு மனிதன் இந்த பூமியில் படைப்பதற்கு முன்னால் அல் இல்முல் அஸலி, இந்த இல்முக்கு பெயர் அல் இல்முல் அஸலி, நிரந்தரமான இல்ம். இதற்கு காலம் சொல்ல முடியாது. அல்லாஹ்விற்கு காலம் உண்டா? ஹுவல் அவ்வல் வல் ஆகிர், ஹுவல் அவ்வல் வல் ஆகிர். அவன்தான் முதலாமவன், அவன்தான் இறுதியானவன். அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது, அவனுக்கு பின்னாலும் யாரும் கிடையாது. அப்ப அவனுடைய கல்விக்கு முன்னாலும் கல்வி கிடையாது, அவனுக்கு பின்னாலும் கல்வி கிடையாது. எதுவும் அவனுக்கு புதிதாக அறியப்போவது கிடையாது. அல்லாஹ் இதுவெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது. இந்த பூமியில் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது. இந்த பூமியில் எத்துணை படைப்புகளை படைத்தாலும், எத்துணை மலக்குகளை படைத்தாலும், எத்துணை ஜின்களை படைத்தாலும், எத்துணை ஜீவராசிகளை படைத்தாலும், அந்த ஜீவராசிகள் என்ன செய்யும், என்ன செய்ய இருக்கிறது, என்ன முடிவு அமையும், அது எங்கே செல்லும், எப்போது மரணிக்கும், எப்போது அது வாழும் என்ற முழு ஞானத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று இந்த இல்மிற்கும் ஆரம்பம் கிடையாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய இல்மை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இல்மை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று. இல்ம் முதலாவது படித்தல், அல்லாஹ் அறிகின்றான், அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். இரண்டாவது படித்தரம் என்ன? அல் கிதாபா. அல் கிதாபா எழுதினான். எப்படி அல்லாஹ் எழுதினான்? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செவியேற்றேன், கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக் قبل أن يخلق السماوات والأرض ب50,000 سنة.
50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் கதரை அல்லாஹ் எழுதிவிட்டான். இப்படி எழுதினான். அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்ன அவ்வல மா ஹலகல்லாஹ் அல் கலம். முதலாவது அல்லாஹ் படைத்த படைப்பு இந்த பூமியில் கலம். ஃபகால லஹு உக்துப். அல்லாஹ் அந்த எழுதுகோலை பார்த்து சொன்னான், நீ எழுது. அப்போது அது கேட்டது, வமாதா அக்துப், எதை எழுதுவது யா அல்லாஹ்? அப்போது அல்லாஹ் கூறினான், உக்துப் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகூம ஸாஅ. மறுமை வரும் வரை எதுவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் எழுதிவிடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அறிந்தான், அல்லாஹ் அதை எழுதினான். அப்ப அல்லாஹ்வுடைய இல்மிற்கு கால அவகாசம் கிடையாது. ஏன்? அது அல்லாஹ்வோடு இணைந்தது. அல்லாஹ்விற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று அல்லாஹ்வுடைய இல்மிற்கும் ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. மூன்றாவது என்ன? மூன்றாவது கதருடைய படித்தரம் அல் மஷியா, நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் அறிந்ததை, அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடுவான். அந்த காலம் வரும் பொழுது அல்லாஹ் நாடுவான். அல்லாஹ் நாடியது அந்த காலம் வந்தவுடன் நடக்கும். ஆனால் அல்லாஹ் நாடியதை அப்போது அறிந்துதான் அல்லாஹ் நாடினான் என்று கிடையாது. அல்லாஹ் அறிந்ததை, அல்லாஹ் நாடியதை அப்போது அல்லாஹ் அறிந்துதான் நாடுகிறான் என்பது கிடையாது. அல்லாஹ் அதை முன்னால் அறிந்திருக்கிறான், அல்லாஹ் அதை எழுதி இருக்கிறான். எழுதியதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான். அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான். அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான், அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான். புரியுதா? புரியுதா கதருடைய விஷயம்? அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான், அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அல்லாஹ் அதை நாடுவான். குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்களை ஆட்சியிலிருந்து அல்லாஹ் இறக்குவான். அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான்? கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான்? காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? தேடலாம். என்ன காரணங்களை தேடலாம்? நம்முடைய பாவத்தால் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று தேடலாம். ஆனால் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஏன் இவருக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை கேட்கக்கூடாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாங்கள் பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு அதில் கைரை வைத்திருப்பான். இந்த மூமின்களுடைய பண்பு. அது எப்படி கேட்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. அதாங்க தப்பு. சைத்தான் என்ன சொல்லுவான்? நீ கேளு, ஏன் அல்லாஹ் அவனுக்கு ஆட்சியை கொடுத்தான் நீ கேளுமா? கேட்டாதான் அங்க இருக்கு ஈமானுடைய முறிவு. அப்ப எப்படி அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான்? அல்லாஹ்வுடைய நாட்டம் கொடுக்கிறான். காரணங்கள் நம்முடைய பாவங்களாக இருக்கலாம், அநீதமான ஆட்சியாளர்கள் வந்தால். ஆனால் நாட்டம் அல்லாஹ்வுடையதான். எதுவும் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை அல்லாஹ் ஆட்சியில் அமர்த்தினாலும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் அமைத்தா என்று கேட்கக்கூடாது. பாதுகாவலை அல்லாஹ்விடத்திலே கேள். ஆனா ஏன் அமைத்தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடாது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துதில்லு மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாடியவர்களுக்கு இழிவை கொடுப்பான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான். நன்மைகள் எல்லாம் அவன் கரத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவனாக, அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். நான்காவது, அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் படைப்பான். அல்லாஹ் படைப்பான். வல்லாஹு خلقكم وما تعملون. அல்லாஹ் தான் உங்களை படைக்கிறான், உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். வழிகட்ட மக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உங்களை படைக்கிறான், செயலை நீங்கள் படைக்கிறீர்கள். கிடையாது, கிடையாது. நீ தொழுகிறாய், அந்த தொழுகைக்கு உன்னுடைய செயலை படைத்தவன் அல்லாஹ். நீ தொழ வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியவன் யார்? அல்லாஹ். நீ ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவன் யார்? அல்லாஹ். நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது. நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது. அது படைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும்.
செயலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தான் படைக்கிறான். நாட்டத்தையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் அவன் கரத்தில் கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் புரியுங்க, கொஞ்சம் புரியுங்க. அல்லாஹ் தான் படைக்கிறான். ஏன் அவன் நாடாமல் படைக்க முடியாது? நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் நாடாமல் செய்ய முடியாது. அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னா ஹதைனாஹு ஸபீல், நாம் வழிகளை காட்டுகிறோம். இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா, அவரை நன்றியாளர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை. அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள், மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அந்த வழியை படைத்தவர் யார்? அல்லாஹ். ஆனால் அதில் நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள், மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள். மாறு செய்ய வைத்தேன் அவர்களை என்று சொல்லவில்லை அல்லாஹ். என்ன சொல்கிறார்? இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா, அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள், மறுப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப படைப்பது அல்லாஹ், தேர்ந்தெடுப்பது மனிதன். தேர்ந்தெடுப்பது என்றால் என்ன? ஒரு நன்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ தீமையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ மனிதன். அதில் அதை படைப்பவன் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஷைத்தானை படைத்தவன் யார்? ஷைத்தான் தன் செயலை படைக்க முடியுமா? அப்படி நம்பிக்கை கொள்ளலாமா நம்ம? ஷைத்தான் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சக்தியை கொண்டுதான் வழி கெடுக்கிறான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு முடியாது. ஷைத்தானுடைய செயலை படைத்தவனும் அல்லாஹ் தான். ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான். அவனுக்கென்று ஒரு தனி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நன்மையின் பாதையில் செல்ல வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவர்கள் அல்லாஹ்வின் உதவியால் அதில் பயணிப்பார்கள். எனக்கு எதுவும் வேண்டாம், அல்லாஹ்வின் நாட்டப்படிதானே நடக்கிறது, தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் என்பவர்கள் தீமையின் பாதையில் பயணிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். அதனால் எல்லாம் கதர்தான் என்று இருக்க முடியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். ஒருவர் வந்தார், ஜினா செய்திருந்தார். அல்லாஹ் பாதுகாப்பான, விபச்சாரத்தை விட்டு அவருடைய வழிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான. ஜினா, அவருக்கு ஹத்தை நிறைவேற்ற போனார்கள். ஹத் என்றால் தண்டனை. அவர் சொன்னார், உமரே, அல்லாஹ்வின் கதரால் தான் நான் விபச்சாரம் செய்தேன். என்ன சொன்னார்? அல்லாஹ்வின் கதரால் தான் நான் என்ன செய்தேன்? விபச்சாரம் செய்தேன். அல்லாஹ் நாடாமல் செய்திருக்க முடியுமா? அல்லாஹ்வின் கதரால் தான் விபச்சாரம் செய்தேன். தோழர்களை அழைத்தார்கள், உனக்கு தண்டனையை கொடுங்கள். அவரிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன். அல்லாஹ் நாடினால் தான் விபச்சாரம் செய்தாய், அல்லாஹ் நாடினால் தான் உனக்கு தண்டனையும் பெற்றுக்கொள். இப்ப கதர் என்பது அல்லாஹ் அறிந்தது, அல்லாஹ் அதை எழுதியது, அல்லாஹ் அதை நாடியது, அல்லாஹ் அதை படைத்தது. படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம், மாறு செய்பவனாகவும் மாறலாம். ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மில் இல்லாமல் கிடையாது. அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாஹ்விற்கு தெரியும். என்ன கேள்வி வரும்? அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் விடுகிறான்? இது கேட்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் விடுகிறான்? கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இல்மில் உள்ளது, அது அல்லாஹ்வுடைய கதரில் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாட்டத்தில் உள்ளது. எப்படி புரியலாம்? எப்படி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் புரிந்தார்கள்? கொஞ்சம் புரியுங்க. கதருடைய விஷயத்தை முழுமையாக அறிய முடியாது, அது மறைக்கப்பட்ட இல்ம். நம்முடைய புரிதலுக்கு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் புரியலாம். எப்படி? கதர் என்பது அல்லாஹ் முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது. அல்லாஹ் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது. அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான், அறிந்திருந்ததை எழுதினான், எழுதியதை நாடினான், நாடியதை படைத்தான், அந்த மனிதன் அதை செய்தான். புரியுதா? கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது, உண்மைதான். ஆனால் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா? அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக மாறினானா?
அல்லாஹ் எழுதியதால் தான் நரகவாதியாக மாறினானா? அல்லாஹ்விற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால், இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். அதை அல்லாஹ் எழுதினான். புரியுதா இல்லையா? அல்லாஹ்விற்கு தெரியும். அது நடப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்விற்கு தெரியும். அதான் நம்பிக்கை. அப்படித்தானே இல்லையா? நான் தேர்ந்தெடுப்பது எப்படி அல்லாஹ்வுக்கு தெரியும்னு கேட்க கூடாது. நான் இன்னைக்கு பாவம் செய்வனா நன்மை செய்வனா சொல்லி எனக்கு தெரியாம இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அது இன்னைக்கு தான் தெரியணும், நேற்று தான் தெரியணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியணும், நான் பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியணும் இருக்கு அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய இல்மா சலி நிரந்தரமானது. அல்லாஹ்விற்கு தெரியும் மறுமை வருவதற்கு முன்னால் எந்த பிள்ளை பிறக்கும் என்று. எப்போது? 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும், அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய இல்மில் தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை. அல்லாஹ் அதை அறிந்திருந்தான், அல்லாஹ் அதை எழுதினான், அல்லாஹ் அதை நாடினான், அல்லாஹ் அதை படைத்தான். புரியலையா? யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே, நபி தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே, இல்மை கற்றுக் கொடு. சுலைமானுக்கு புரிய வைத்தவனே, புரிய வை. அல் ஃபஹ்மு மினன் நிஅமத், மினன் நிஅமா. புரிதல் நிஅமா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஹிதாயத்திற்கு பிறகு ஒரு முஃமினுக்கு மிக முக்கியமான தேவை புரிதல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சரியான புரிதல். இந்த புரிதலும் நேர்வழியும் ஒன்று சேர்ந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை அவனை யாரும் திசை மாற்ற முடியாது. நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், யா அல்லாஹ் தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தாய், எனக்கு அந்த இல்மை கற்றுக் கொடு. சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த இல்மை, எனக்கு அதை புரிய வை. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கக்கூடிய அழகிய பிரார்த்தனை.